அன்பார்ந்த சிவகிரி கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சொந்தங்களே, இந்த சிலையை மறுசீரமைப்பு செய்வதற்கு அரும்பாடுபட்ட அம்பேத்கர் மக்கள் நல கட்டளையின் உறுப்பினர்கள் மயிலம்மன் அவர்களே, காளை அவர்களே, சுவைத்தீன் அவர்களே, அந்திரேயா அவர்களே, அம்பேத் அவர்களே, சத்தியன் அவர்களே, உட்காருங்க. மேலே இருக்கிறவங்க உட்காருங்க. உட்காருங்க. பின்னாடி இருக்கிறவங்க தெரியும். உட்காருங்க. உட்காருங்க. செஞ்சு உட்காருங்க. மேலே உட்காருங்க. இவ்வளவு வெயிட் இருக்கு. மேலே உட்காருங்க. கணேசன் அவர்களே, தம்பி உட்காருங்க. தம்பி இந்த இடத்துல குழந்தை அறிவுறா நிறைய அப்புறம் வைக்க பேர் அவங்க பச்சை குழந்தை வச்சு முன்னாடி இருக்கிறவங்க பாப்பாங்க. கணேசன் அவர்களே, இசைக்குராஜா அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, ரா இசைக்குராஜா அவர்களே மற்றும் வார்டு உறுப்பினர் கருப்பாய் சமுத்திரம், கிருஷ்ணலீலா சீமான் ஆகிய தோழர்களே, சிவகிரி பேரூர் செயலாளர் சக்திவேல் வளவன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மண்டல செயலாளர் என் கே இசக்கி பாண்டியன் அவர்களே, வாசுதேவநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சுரேஷ் தமிழர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வர இயலவில்லை என்றாலும் இது வெற்றிகரமாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KKS ராமச்சந்திரன் அவர்களே. அதே போல நம்முடைய நிகழ்வுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களே, சந்திரங்கூரின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஈஸ்வரன் அவர்களே, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி அவர்களே மற்றும் சிபிஐ தென்காசி இசைக்குமரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் தென்காசி உச்சிமகாலி அவர்களே, சிவகிரி அதிமுகவை சார்ந்த முனியராஜ் அவர்களே மற்றும் திமுக நகர செயலாளர் சேதி சுப்பிரமணியன் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் முனைவர் செல்வகுமாரி அவர்களே, டாக்டர் மணிகண்டன் அவர்களே, சாத்தூர் சந்திரன், மண்டல செயலாளர் சதுரகிரி ஆஷிக் விஜய், தென்காசி சந்திரன், பந்துரி செல்வம், நெல்லை நடராஜன் உள்ளிட்ட இயக்க முன்னோடிகளே, எட்டப்பன் அவர்களே, மனிதநேயர் அவர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்களே, விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரமாண்டமான முறையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை மறுசீரமைப்பு செய்து வெண்கல திருவுருவச் சிலையாக நிறுவி அதற்கு மாலை அணிவிக்கக்கூடிய
ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு நன்றி பெருக்கோடு இந்த பேரூரில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஏற்கனவே ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அழைத்து வந்து திருவுருவச் சிலையை திறந்து வைத்த பெருமை உங்கள் கிராமத்திற்கு உண்டு. அது 20 ஆண்டுகளுக்கு முன்னர், 25 ஆண்டுகளுக்கு முன்னர், கால் நூற்றாண்டை கடந்துவிட்டது. அந்த நிகழ்வில் அப்போது என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. நான் மதுரையில் தான் அப்போது இருந்தேன். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் வேறொரு நிகழ்ச்சியை மதுரையிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் சிவகிரிக்குத்தான் வந்தார், சிவகிரியில் நீங்கள் நிறுவிய சிலையைத்தான் திறந்தார் என்பதை அன்னையில்தான் நான் தெரிந்து கொண்டேன். இப்போதுதான் எனக்கு அது தெரிய வந்தது. அப்போது ஏதோ தென் மாவட்டத்திற்கு போய்விட்டு வருகிறார், மதுரைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று மட்டும்தான் தெரியும். சிவகிரிக்கு வந்தார் என்பது அப்போது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த பழைய சிலையை மாற்றி புதிய சிலையை, அதுவும் வெண்கலத்தாலான உலோக சிலையை நிறுவியிருக்கிறீர்கள் என்றால் உங்களை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். இதற்கு பல வகையிலும் நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் நான் சிவகிரி மக்களின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அருமை தோழர்களே, எனது அன்பு சொந்தங்களே, நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறோம். அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக நாம் வளர்ந்திருக்கிறோம். 10 பேரோடு புறப்பட்ட என் பயணம் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களோடு இயங்குகிற ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. அனைவராலும் அலட்சியப்படுத்தப்பட்ட காலம் மாறி இப்போது நம்மை நோக்கி அனைவரின் கவனமும் குவிமையமாகியிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. இவையெல்லாம் உங்கள் அன்பால் விளைந்தவை, உங்கள் ஆசீர்வாதத்தால் கிடைத்தவை என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். எனது அருமை சொந்தங்களே, வரவிருக்கிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி. கேம் சேஞ்சர் என்று பல நாளும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சக்தி. விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த அணிதான் ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிற கட்சி. இதை தற்பெருமையோடு நான் சொல்லவில்லை, பெரும் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். நீங்கள் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன். இந்த கட்சியை கொண்டிருக்கிறேன். என் மீது நீங்கள் காட்டுகிற அந்த அன்பும் பற்றுதலும் தான், என் மீது நீங்கள் வைத்திருக்கிற
அந்த நம்பிக்கை தான் என்னை 24 மணி நேரமும் இயக்கிக் கொண்டே இருக்கிறது. கால்களில் சக்கரம் கட்டிக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். உறங்க நேரமில்லாமல், ஓய்வெடுக்க நேரமில்லாமல் நான் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு ஒரே காரணம் நீங்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான். நீங்கள் என் மீது காட்டுகிற தத்துவம் பாசனம் தான். அதற்கு என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் என்பதை சொல்லி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றது என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் மேலும் ஒரு அரசியல் கட்சியாக வலிமை பெற முடியும். இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் இன்னும் 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 வலிமை பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும். அதற்கு எப்போது போல் உங்கள் நல்லாதரவும் உங்கள் தத்துவலும் எனக்கு ஆசீர்வாதமாக கிடைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த அரியதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர்